இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக டைரக்டர் ஆனந்த் சாருக்கு வணக்கம். அவருக்கு பக்கத்துணையாக இருந்த இயக்குனர் செல்லா சார், கோபி சார், மேனேஜர் செந்தில் சார், கேமராமேன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குகிற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிடுங்க. என்ன சார் பண்ணுறது? சொல்லுங்கள் சார். இல்லை, இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு இல்லைங்களா? இதுதான் என்னோட ட்ரெண்டு. இதை இப்போது தங்கச்சி நான் வரதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, வெந்து தெரிந்தது காடு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு. ஸோ இதுதான் என்னோடய ட்ரேட்மார்க்கு. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, வாஸ்தவம் தான். நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன். பாரதி ராஜா சார் பேசும்போது எண்ணினிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க, நான் என்ன சொல்கிறது? இருந்தாலும் பரவாயில்ல. தட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை அப்படிலாம் இல்லைப்பா, எப்போவுமே நான் அவங்களுக்கு கீழே தான். இந்த படம் நான் நடித்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல சம்பளம் கொடுத்தாங்க. அதற்கு கோபுரம் ஃபிலிம்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றி. இதுக்கு முன்னாடி வெள்ளைக்காரதுரை அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன். அந்த படம் நடிக்கிறப்போ ப்ரொடியூசர் ஒரு நாள் கூட நான் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்ததில்லை. அதே மாதிரி இந்த படத்துக்கும் நான் வந்து பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி ஒரு கண்ணியமான ப்ரொடியூசர் நம்பி கொடுத்துருப்பார் போல், நல்ல தரமாக இருக்கும் படம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்கும்போதும் தெரியுது. நன்றி அன்பு செல்லியன் சார். அதே மாதிரி இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லாலாம் எதுவும் கொடுக்கவே காணுமே அப்படின்னு சொல்லி. சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணால் கொடுக்காமல் இருக்கலாங்க. என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தாங்க அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு. அது எனக்கு பழகின ஆளுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான். சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள், அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி, இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் சம்பளமும் முன்ன பின் இருந்ததால் மேனேஜர் செந்தில் சார்கிட்ட பேசி அப்படி இப்படின்னு ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தில் நடிக்க வச்சார். இப்போ சொல்லுங்கள், சந்தானத்தினால தானே இந்த படம் கிடச்சிது. அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க. பரவாயில்ல இமான் சார். இப்போ வந்து வெயில் நேரம், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் பாட்டு போட்டிருக்கீங்க. குலுக்கு 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 நல்லா குலுக்கு, எனக்கு 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 லக்கு நல்லா கொட்டி கிடக்கு, குலுக்கு 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 நல்லா குலுக்கு. நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குலுக்கு அப்படின்னு. இமான் சார், உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. எதுக்கு நன்றி சொன்னாக்கா, இந்த பாட்டுக்காக இல்லை, மாயோனே அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகாக இருக்காரா, இல்லை அந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்களா, இல்லை அந்த 2 பேரும் அழகாக இருக்கிறதுக்கு நீங்கள் போட்ட பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல. சந்தானம் சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி அவருக்கும் ஒரு புதுசாக தான் இருக்கும். காஸ்டியூம்லாம் பிளாக்கில் ரெட்டில் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி இமான் சார். காரணம் என்னென்னா, இங்கே நீங்கள் தான் கிங்கு. ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ நான் சமீபத்தில் ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன். காரணம் என்னன்னாக்கா, நிறையா பேர் சொன்னாங்க, நீங்கள் தேட்டருக்கே வராதிங்க, நீங்கள் நடிக்கிறதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நடிக்கலை நானாங்க வேணான்றேன். ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தேட்டருக்கு வரணும் அப்படின்றக்காக தான் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த ப்ரொமோஷன் எதுக்கு பண்ணுறாங்க? படத்தை வந்து எல்லோரும் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொமோஷன் பண்ணுறது. சமீபத்தில் போன வாரம் டைரக்டர் ஹரி சார் கூட, எவ்வளோ பெரிய இயக்குனர் அவர், ப்ரொமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடையாக தெருவாக போய் ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்காரு. அந்த வேலையை தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் தேட்டருக்கு வராதேன்னு சொல்லி அது ஒரு கூட்டம், அது ஒரு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்? நான் சினிமாவை லவ் பண்ணுறதால தான், சினிமாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதால தான், நான் ஏதோ ஒரு ரூட்டில் போய் மக்களை வந்து உள்ளே கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த வேலை பார்த்துட்ருக்கேன். அதுக்கு சில தடங்கல்கள் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போவும் சொல்கிறேன்,
நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, நான் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். வர 11ஆம் தேதி சிங்கப்பூருக்கு போகிறேன் ப்ரமோஷனுக்கு. புரியுதுங்களா? தட்டு. இது என்னுடைய வளர்ச்சி. இது புரியுதுங்களா? நீங்கள் என்ன தான் என்னை தட்டி தட்டி இது பண்ணாலும் வர 11ஆம் தேதி சிங்கப்பூரில் உள்ள படத்துக்கு நான் இங்கேருந்து அவங்களே என்னை ஃப்ளைட் போட்டு கூட்டிகிட்டு போய் நான் அங்கே போய் ப்ரமோஷனுக்கு போகிறேன். ஸோ அதனால் யாரோட வளர்ச்சியும் யாரும் தடுக்கவே முடியாது. ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது. அன்பு சார் கொடுக்கறது யாராலையும் தடுக்கவே முடியாது. அன்பு சார், இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக, கோபுரம் ஃபிலிம்ஸ்க்காக நான் ப்ரமோஷன் பண்ணுறேன் சார். ஏதோ ஒரு வித்தியாசத்தில் ஒன்று பண்ணுறேன் சார். இதை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் சார். வரும்போது இப்போ இன்றைக்கி மத்தியானம் தான் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூர்கார் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சனிக்கிழமை மணிக்கு அங்கே படம், வெள்ளிக்கிழமை மணிக்கு ஃப்ளைட் போடுறேன் சார். நான் சொன்னேன், இல்லைங்க, நான் நடித்த படம் வருது, என் நண்பன் நடித்த படம் வருது, எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது. நான் அந்த மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நான் தான் கிங்கு. ஜிஎன் அன்புச்செழியன் அவர்கள் அவருடைய கோபுரம் ஃபிலிம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார துரை அண்ட் மருது ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு அவரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த படம் தயாரிக்கிறாரு. அவருடைய படத்தில் மீண்டும் இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி. அன்பு சார் பேர்லேயே அன்பு இருக்குது, பட் என்கிட்ட கொஞ்சம் பேரன்பு இருக்குது அப்படின்னு, என் மேலே பேரன்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் எந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அது இமான் இசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர். முதல்ல எனக்கு தெரிஞ்சு பாண்டிய நாடு திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் சார் நான் சந்தித்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இது. ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நம்மளுடைய செல்வி, டாக்டர் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெல்கம்மா, அண்ட் யூ ஹேவ் அ லாங் 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 வே டு கோ அண்ட் திஸ் வில் பி அ வண்டர்ஃபுல் பிகினிங். இங்கே நான் தான் கிங் வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும். அண்ட் சந்தானம் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்ட்டு அது ரொம்ப நாள் ஒரு ஆசை. நிறைய படங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நடக்காமல் போச்சு. பட் இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒன்லைனர்ஸுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பெரிய ஃபேன்ஸர். ஸோ அது ரொம்ப க்ளோஸாக இருந்து அந்த டைலாக்ஸ்க்கெல்லாம் கேட்டு அதுக்கு வந்து பின்னணி இசை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதில் அமைஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஹீரோயின் பிரியா அவர்கள் நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோயின், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு முகம் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் நிறைய இந்த மாதிரி முதல் பட ஹீரோயின்களுக்கு வந்து அண்டு ஒரு சில ஹீரோயின்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து பாடல் அமைஞ்சிருக்கு. அது என்னுடைய கெரியர்லேயே நிறைய அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நான் வந்து பார்க்குறேன். அது ஷெரின் ஸ்ரிங்கார் ஃப்ரம் அழகியா சுரா டைம்லேருந்து சொல்கிறேன். அது அப்புறம் சொல்லிட்டாலே காதலை வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஓமேல ஒரு கண்ணு பாடல் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்தது. ஊதா கலர் ரிப்பன் வந்து ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. அண்ட் இது மாதிரி நிறைய இந்த எப்போவுமே ஒரு சாங் ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து ரிப்பீட்டடாக ஒரு சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முகம் வந்து பரிச்சயமாகும். ஸோ அது அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும் எப்போவுமே பாடல்கள். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு கூட மேலே கூட வச்சு அமைஞ்சது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. கையில் ஆனந்திக்கு ஏன் ஆளை பார்க்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே மாயவனே அப்படின்ற பாடல் வந்து பிரியா அவர்களுக்கு வந்து அமைந்தது தான். இறைவன் கொடுக்குறாரு, அதை நான் வாங்கி கொடுக்குறேன், அப்படி தான். ஸோ அப்படி வந்து அமைந்த ஒரு நல்ல பாடலாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமாக நல்ல ஒரு மெலோடியஸ் சாங் வந்து சந்தானம் சார் படங்களில் அதிகம் இருப்பது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே இருக்குது. ஏன்னா சாரும் கொஞ்சம் கூச்சப்படுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெலடி சாங்க்கெலாம் எப்படி நம்ம முகத்தை வச்சுட்டு நடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன கூச்சம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கூச்சம் முழுமையாக கலைந்தது இந்த பாடலில். அது பார்க்கும்போதே தெரியுது. ரொம்ப ஸ்டைலாக, ஹேண்ட்ஸமாக, ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ஸோ அந்த ஒரு சின்ன இன்னோவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் சார், அது இனிமேல் ஃப்யூச்சர்லேயும். ஸோ அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது தான் என்ன மாதிரி இசையமைப்பாளர்கள் மெல்லிசை ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் பெரிய தூணாக இருக்கும். ஓகே, இப்படி ஒன்று பண்ணலாம் இவருக்கு அப்படின்னு.
அண்ட் இதில் மூன்று பாடல்களை எழுதி கொடுத்த லிரிசிஸ்ட் விக்னேஷ் சிவன், டைரக்டர் விக்னேஷ் சிவன் சார் வந்து குலுக்கு சாங் எழுதி கொடுத்துருக்காரு. அது நானும் ஸ்ரீனிஷா ஜெயசீலன் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்கிறோம். அண்ட் மாயோனே அண்ட் மாலு இந்த 2 பாடலும் முத்தமிழோடு சேர்ந்து வேலை செய்கிற முதல் தடவை. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க முத்தமிழ். அண்ட் உங்களுக்கு இன்னும் பல உயரங்கள் காத்திருக்கு தமிழ் சினிமாவில். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மாயோனே பாடலை பாடியது ஜொனிதா காந்தி அண்ட் ஷான் ரால்டன். இசையமைப்பாளர் ஷான் ரால்டன் அவர்களுக்கு எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய காம்பினேஷன் நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு. பட் இந்த சாங் வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ரொம்ப நன்றி ஷான் ரால்டன் அவர்களுக்கு. அண்ட் மாலு அப்படின்ற ஒரு பாடல் வந்து நகாஷ் அசீஸ், ஆந்தங்குடி இளையராஜா அவர்கள் அண்ட் ஸ்வேதா மோகன், அவங்க 3 பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய பிஜிஎம்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சூழல் ரொம்ப அழகாக இதில் ஒன்று சேர்ந்துருக்கு. அண்ட் இதில் காமெடி தாண்டி சந்தானம் சார் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக நிறைய சீன்ஸ் இங்கங்கே நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காட்சிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான அது மாதிரியான சீன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது ஸ்கோர் பண்ணுறதுக்கும். அண்ட் இந்த படத்தை வந்து இயக்குனர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் அவருடைய ஒளிப்பதிவாளர் அவருடைய சொந்த தம்பி ஓம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு விஷுவல் டிலைட்டாக கொண்டு வந்து சேர்ந்துருக்காங்க. முதல்ல இந்த கதையை வந்து மிஸ்டர் அரவிந்தன் சார் தான் வந்து சொன்னார். அப்போ சொல்லும் போதே ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு என்டர்டெய்னர் கேரண்டி அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு ஆனந்த் அவர்கள். அவரை வந்து ஒளி வடிவம் கொடுத்துருக்காரு ஓம் அவர்கள். அண்ட் இந்த ப்ராஜெக்டை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிட்டே இருந்த ஒரு முக்கியமான நபர் வந்து கோபி அவர்கள். கோபி அண்ட் டைரக்டர் ஆனந்த் அவர்கள், கோபி அவர்கள், இவங்க 2 பேரோடைய விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மாற்றிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தருணத்துலையும் அதை வந்து பாசிட்டிவாக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றி. மே 10ஆம் தேதி இந்த திரைப்படம் திரைக்கு வருது. உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ். இமான் அவர்களோடு நாங்கள் மைனாவிலேருந்து கடந்து வந்திருக்கிறோம். இப்போ நகைச்சுவை படத்திற்கு பாட்டு போடுவது என்பது அவ்வளோ சுலபம் கிடையாது. இவர் எப்படி போடுவார் அவுட்டு வர வரைக்கும் காத்திருந்தேன். ஸோ அது அவ்வளோ பெரிய ரீச்சாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. நான் மைனா அந்த கும்கி அதை நோக்கி எனது நினைவுகள்லாம் ஓடுது தம்பி. ஆமாம், உங்களுடைய எப்பொழுதும் உங்களுடைய மனம் உடல் உற்சாகம் எப்பொழுதும் குறையாது தம்பி. ஆமாம், நீங்கள் பொதுவானவன், கலைக்கு தேவையானவன். கடவுள் உங்களை எப்போதும் அமைதியாக வச்சிருப்பார். அது மாதிரி சமீப காலத்தில் அன்பு நிருபர்களாக சொல்லுவோம், நம்மளாம் எல்லாரும் சேர்ந்தான், என்னப்பா வட இந்தியாவிலேருந்தே பொண்ணை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, தமிழ்நாட்டில் ஹீரோயினே கிடையாதா? இருக்காக அழகாக இருந்தால் அறிவு இல்லை, அறிவு இருந்தால் அழகு இல்லை, எல்லாம் இருந்தாலும் வீட்டில் அனுமதி இல்லை. அழகு, அறிவு, செழுமையான தமிழ், வீட்டில் அனுமதி, நடனத்திறன் அத்தனையும் கொண்டு ஒரு பெண்ணை, பிரியா லயான்ற ஒரு பெண்ணு. ஆமாம், நாங்கள் எல்லாருமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு பெண்ணு மட்டும் தவிர்த்திருந்தா இந்த படம் இந்த நிலையை எட்டியிருக்காது. ஏன்னா டைரக்டருக்கு வேறு வழி கிடையாது. அந்த பொண்ணை காம்பினேஷன் ஷாட் வைக்காமல் தனியாக வச்சு ஒரு க்ளோஸ் கட் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஈடு கொடுத்து அந்த பெண் நடித்தது. ஆமாம், இந்த கலை உலகம் அருமையாக வரவேற்குதுப்பா. ஆமாம் சார், எழுத்தாளர் மேடையில் வந்து பேசுகிறது வியட்நாம் வீடு சுந்தரமையா அவர்கள் வந்து வாலிபனாக இருந்து பேசியிருந்தா எப்படி பேசியிருப்பாங்களோ, எல்லாரும் பேச வேண்டியதை நீங்கள் ஓப்பனிங்க அடிச்சு முடிச்சிட்டீங்க. ஆமாம், அன்பு தம்பி நீங்கள் கூட ஆமாம் கூல். ஆமாம், ஒரு கூலி என்பவன் என்ன எதிர்பார்ப்பு குறைவாக வச்சிருக்கிற தம்பி. ஆமாம், அது அந்த சகோதரர் வந்து கேட்டிருந்தா கூட அதுவும் யதார்த்தம் தான். நீ யதார்த்தம் மாரு, நீ டென்ஷனாக நான் மூஞ்சி நல்லா இருக்காதரா தம்பி, எப்போதும் சந்தோஷமா, என்ன பிரச்சனை? அதே போல் இந்த படத்தில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு குணச்சித்திரம்னு 1/2 லிட்டர் கிளிசரன் கொடுத்தா என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆசை தீர ஒரு ஃபுல் லென்த்து காமெடி ரோல் பண்ணியிருக்கிறேன். நிச்சயமாக கோபுரம் ப்ளீஸ் இந்த படத்துக்கு பிறகு கட்டாகுசி இயக்குனர் சொன்னதைப் போல் அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு இயக்குனர் இத்தனை கோபுரம் ப்ளீஸ் படத்தை வெளியே விடுவதற்கு முன்பு 6-7 லேயர், கதை ஓகே, இயக்குனர் ஓகே, மியூசிக் டைரக்டர் ஓகே, ஹீரோ ஓகே, அந்த கதை கேரக்டர்கள் தேடக்கூடிய கதாபாத்திரம் ஓகே. படம் முடிந்த பிறகும் சும்மா விடவில்லை. அதை கட்டாகோசி இயக்குனராக இருக்கட்டும், மலையன் கோபியாக இருக்கட்டும், பப்ளிக்கில் வைக்கிறார். நான் 100% திருப்தி அடைந்தால் மட்டும்தான் இந்த படத்தை ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்க முடியுன்ற மிகப்பெரிய ஒரு மிலிட்ரி மேன் மாதிரி
அன்பாலே ஸோ இவ்வளவையும் இந்த மக்களை நான் இந்த கோபுரம் பிலிம்ஸ் படத்திற்காக நம்பி வருகிறார்கள், எந்த நிலையில் ஏமாந்து போய்விட வேண்டாம் என்ற சூழ்நிலையாக பொறுப்போடு எடுத்திருக்காங்க. இந்த படம் யாரையும் ஏமாற்றாது. ஜூன் மாதம் 10ஆம் தேதி வழக்கம் சொல்வதை போல, சாரி மன்னிச்சுங்க, மே 10ஆம் தேதி யானைக்கு அடிச்சு இருக்கும். ஆமாம், சிம்பிளாக சொல்லணுமா, இந்த படம் என்பது அந்த கத்திரி வெயில் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது, ஏற்கனவே கத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கத்திரி வெயிலுக்கு ஒரு இளநிக்குள்ளே 2 நொங்க உடைச்சி ஊற்றி அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து குடித்தால் எந்த உணர்வு ஏற்படுமோ நிச்சயமாக குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய தகுதி கொண்ட ஒரு படம். அதில் நானும் இருக்கிறேன் என்பதற்காக மீண்டும் இந்த படத்தில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். இல்லை அண்ணன் ஏன் டேட்டை மாற்றி சொன்னார்னா, படம் ட்ரெய்லருக்கே ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆன எஃபெக்ட் இருக்குண்ணா வெளியில். இதுதான் கேட்டு வாங்கி டேமேஜ் பண்ணிக்குது. எனிவேஸ் அண்ணா, நானே 2 லைன் அழகாக எழுதிட்டு வந்தேன் ஹீரோயினுக்கு. மொத்த லைனையும் நீங்களே எடுத்துகிட்ட மாதிரி இருக்கு. பட் அண்ணன் சொன்ன மாதிரி தான் உண்மையான ஒரு விஷயம், ரொம்ப அழகாக இருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் கீழே வந்து நானே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது, ரொம்ப அழகான ஹீரோயின் அண்ட் ரொம்ப அழகாக தமிழும் பேசுகிறாங்க. ஸோ ஐ கால் அப்பான் பிரியா லயா டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். எந்த ஒரு மூவிக்குமே ஒரு பேக் போனாக இருக்கிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஸோ உங்கள் நேரத்தை எல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்னோட முதல் படத்தோட முதல் ப்ரெஸ் மீட். கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கும் மேலான அப்பா அம்மாவுக்கு நன்றி. அவங்க இல்லைனா இன்றைக்கி நான் இங்கே இல்லை. என்னோட யூபிடி டான்ஸ் டீம் அண்ட் என்னோட ஃபேமிலின்னு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள். இந்த தருணத்தில் இன்னும் சில முக்கியமானவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய ப்ரொடியூசர் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்புச்செழியன் சார், சுஷ்மிதா அன்புச்செழியன் சிஸ்டர். சார் நான் ஒரு 3-4 டைம்ஸ் செட்டில் பார்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் பேசியிருக்கேன். ஆனால் பேசுகிறப்பெல்லாம் எப்படிமா இருக்கீங்க, எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமா, ஆல் ஓகே அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பார். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் கேர் டுவர்ட்ஸ் ஆர்டிஸ்ட் அதை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் சார். தேங்க்யூ வெரி மச். சுஷ்மிதா அன்புச்செழியன் சிஸ்டர், நான் ஏன் சிஸ்டர் சொல்கிறேன்னா, ஷி வாஸ் மோர் லைக் அ சிஸ்டர் தான் ஃபார் மீ இன் திஸ் ஜர்னி. எந்த ஒரு கன்சர்ன் இருந்தாலும் ஷி வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. தேங்க்யூ வெரி மச் சிஸ்டர். அண்ட் ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட், ஐடியலிஸ்டிக் அண்ட் ஒரு ஆம்பிஷியஸான ஒரு பர்சன். விஷ் யூ மெனி மோர் சக்ஸஸ் அஹெட். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கும் கோபுரம் ஃபிலிம்ஸில் என்னோட முதல் படம் பண்ணதுக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் டு த ஹோல் ப்ரொடக்ஷன் யூனிட், செந்தில் சார், எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப நன்றி. மலையன் கோபி சார், தேங்க்யூ சார். ரொம்ப ஜென்யூனான ஒரு சோல். இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு அண்ணாவாக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் மூலயமா கோபி சாரை நான் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கோபி சார். எல்லாருக்கும் பிடிச்ச சந்தானம் சார் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவர் தெரிஞ்ச, அவர் கூட பழகினா யாருக்குமே அவரை பிடிக்காமல் போகாதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சிம்பிள் அண்ட் ரொம்ப ஒரு ஹம்பிளான ஹியூமன் பீயிங். எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது, irrespective ஆஃப் their ரோல்ஸ் ஆர் பொசிஷன்ஸ், த வே ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் பீப்புள், இதெல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, செட்டில் வந்து ஒரு வாரம் எல்லார்கிட்டையுமே தமிழில் பேசுவார். ஒரு 1 வீக் என்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சார்கிட்ட ஒரு நாள் கேட்டேன். அப்போ தான் சொன்னார், சார் கூட பேர் பண்ண, அது வரைக்கும் பேர் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ். அந்த இன்ஃப்ளூயன்ஸில் அவர் என்கிட்ட மட்டும் இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தார். ஸோ அது சொன்னேன், சார் நான் தமிழ் தான் சார், நம்ம தமிழ்லேயே பேசலாம், நீங்கள் கலாய்க்கிறதெல்லாம் நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜாலியாக தமிழில் பேசி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் சீரியஸ்லி வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் தான் சந்தானம் சார். சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் தி டாப் நாச் பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கும். ஒரு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டான்ஸ்லேயும் குலுக்கு குலுக்கு சாங்கில் கலக்குன்னு கலக்கியிருப்பார். ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் நான் ரொம்ப அவர்கிட்ட அட்மையர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்றத விட நம்ம கூட இருக்கிறவங்க, நம்மளை நம்பி இருக்கிறவங்க, அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து அந்த லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிற அந்த குவாலிட்டி, அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். ஹியூஜ் ரெஸ்பெக்ட் சார். லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் டேக் அவே ஃப்ரம் யூ. தேங்க்யூ வெரி மச். டைரக்டர் ஆனந்த் சார், த கேப்டன் கூல், ஜாலியாக பேசி எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிடுவார்.
ஸோ அவர் மட்டும் இல்லை, the whole ஆஃப் டைரக்ஷன் டீமே ரொம்ப ஃபன் ஃபில்டான ஒரு டீம். இப்போ ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ஒன்று போயிட்டுருக்குன்னா இவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ணுற காமெடியை வச்சு இன்னொரு படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டீம். ஸ்கிரிப்டில் மட்டும் இல்லாமல் டைரக்டர் சாருக்குமே ஒரு நல்ல சூப்பர் ஹியூமர் சென்ஸ் இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் இன் மீ. தேன்மொழி கேரக்டரை நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி. அண்ட் தம்பி ராமையா சார், அ ஃபெனாமினல் ஆக்டர், உங்களுக்கே தெரியும். அவரோட எனர்ஜி வந்து அன்பிலீவபிளாக இருக்குங்க செட்டில். ஸோ அவரோட தமிழ் பேச்சுக்கும் அவரோட உச்சரிப்புக்கும் நான் ரொம்ப பெரிய ஃபேன். அவர் பேசுகிற விஷயங்கள் பிரேக்கில் லைஃப் ஓரியன்டாக அது எல்லாமே பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய கெரியரில். அண்ட் இந்த ப்ராஜெக்டில் சாரோட பொண்ணாக நடித்தது வந்து நான் ரொம்ப பெருமையான விஷயமா நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் சாரோட சேர்ந்து இன்னும் நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. விவேக் பிரசன்னா சார், பாலசரவணன் சார், நிறைய ஒரு லைனப்பே இருக்காங்க. முக்கியமாக மனோபாலா சார் அண்ட் சேஷு சாரை இந்த தருணத்தில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவங்க படங்கள் மூலியமாக என்றைக்குமே நம்ம கூட அவங்க இருப்பாங்கன்னு நம்புகிறேன். ஐம் வெரி ஹானர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லைனப். தேங்க்யூ வெரி மச் டு ஆல் த co-artists ஃபார் மேக்கிங் மீ வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் பீங் வெரி ஃப்ரெண்ட்லி வித் மீ. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டிஓபி ஓம் சார், ப்ராஜெக்ட் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் ஓம் சார் எனக்கு தெரியும். இப்போ எனக்கு அவர் ஒரு நல்ல வெல்விஷர், நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்க சார். தேங்க்யூ வெரி மச். அண்ட் தேங்க்யூ எடிட்டர் தியாகு சார் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் எலிச்சூர் அரவிந்தன் சார். பியூட்டிஃபுல் அண்ட் ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்கிரிப்ட். பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் யூர் ஸ்கிரிப்ட் சார். மியூசிக் இஸ் த ரீசன் வை வி டான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ரொம்ப 3 அழகான பாடல்கள் பை இமான் சார். அதுக்கு ரொம்ப அழகான பாடல் வரிகள் முத்தமிழ் சார் அண்ட் விக்னேஷ்வன் சார். 3 டிஃப்ரெண்ட் கொரியோகிராஃபீஸ், ரொம்ப அழகாக கொரியோகிராஃபீஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். 2 பை பாபா பாஸ்கர் மாஸ்டர் அண்ட் ஒரு பாட்டு கல்யாண் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ். லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஃப்ரம் யூ போத். அண்ட் காஸ்டியூம்ஸ் பை நவாதேவி ராஜ்குமார். தேங்க்ஸ் டார்லிங், இட் வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் என்னோட மேனேஜர் அப்பர்னா ஜான்ஜி, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னை ஸ்க்ரீனில் அழகாக காட்டின என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்ட என்னோட அசிஸ்டன்ஸ் முருகன் அண்ட் ஸ்ரீ, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஃபைனலி இங்கே நான் தான் கிங்கு, இங்கே அவர் தான் கிங்குன்னு நான் நினைக்கிறேன். பிஆர்ஓ நிக்கில் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டேன். தேங்க்யூ சார். அண்ட் ஃபைனலி டு ஆல் மை சப்போர்ட்டர்ஸ், பிரியா யூபிடிக்கு கிடைச்ச லவ் அண்ட் சப்போர்ட் பிரியா லயாக்கும் கொடுப்பீங்க நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. லாஸ்ட்டாக ஒன்று வச்சுங்க பார்த்தீங்களா,